அஸ்வசும இரண்டாம் கட்ட புதிய நிவாரணம் வடக்கிலிருந்து ஆரம்பம். இது குறித்து முழு விடயத்தை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அடுத்த மாதம் முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்த 2500 ரூபாய் கொடுப்பனவும் மற்றும் 5000 ரூபாய் கொடுப்பனவும் மொத்தமாக அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிட இருக்கிறது. இந்த நிலையில் நாட்டில் பல மாகாணங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் அஸ்வசும பயன்திட்டத்தில் இணைந்து கொள்ளாத நிலையில் அஸ்வசும இரண்டாம் கட்டத்தை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வடமாகாணம் கிராம உத்தியோகத்தர்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்புரி வேலை திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமையினால் வடமாகாணத்திலிருந்து இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியுள்ளவர்களின் தகவல்கள் சரிபார்த்து போன்ற நடவடிக்கைகளில் இருந்து கிராம அலுவலர்கள் ஒதுங்கியுள்ளனர். தங்கள் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை அஸ்வசும மானிய திட்டத்தின் சேரமாட்டோம் என கிராம அலுவலர்கள் கூறியுள்ளார்கள். இரண்டாம் கட்டத்தின் கீழ் 4.5 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 24 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட உள்ளன. இரண்டாம் கட்ட அஸ்வசும கொடுப்பனவுகள் ஜூலை முதல் கொடுக்கப்பட இருக்கிறது. இவர்களுக்குரிய கொடுப்பனவுகளாக 5000 மற்றும் 8500 ரூபாய் மற்றும் 15000 ரூபாய் கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது. அடுத்த விடயம் அஸ்வசும இரண்டாம் கட்ட குடும்ப விசாரணை மற்றும் கொடுப்பனவு எப்போது? அஸ்வசும இரண்டாம் கட்ட குடும்ப விசாரணை எதிர்வருகின்ற மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கான கொடுப்பனவு ஜூலை முதல் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலின்படி ஜூலை முதல் குடும்ப பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனால் புதிய கொடுப்பனவு சேர்த்து வழங்கப்படுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. எனவே ஜூலை முதல் இவர்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்கின்ற தகவலுடன் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். நான் முகமது சதாம்.